Good morning, members. I am Senthil Kumar, Regional Commissioner in Regional Office Tambaram. Today we have arranged this Facebook Live program as part of the Grievance Redressal Meet. அதாவது குறை தீர்ப்பு நாள் ஒவ்வொரு மாதமும் 10வது நாள் மண்டல ஆணையர் அலுவலகத்திலோ அல்லது குறிப்பிட்ட வேறு நிறுவனங்களுடைய இடங்களிலோ நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண இந்த 3 மாசத்துல இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமையும் நடத்த முடியல. ஸோ அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமாக அந்த மீட்டை வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னால் வந்து உங்களுடைய கேள்விகள் நீங்கள் வந்து மெசேஜரில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். மெம்பர்ஸ் டைரெக்டாக எதுவும் பேச முடியாது. ஸோ உங்கள் கேள்விகளை நீங்கள் வந்து இந்த சேட்டில் அனுப்பலாம், கமெண்ட்ஸில் போடலாம். ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ட்விட்டர் ஹேண்டிலும் தாம்பரம் ஆஃபீஸ்க்கு இருக்குது, இபிஎஃப் ஆர்கனைசேஷனுக்கும் இருக்குது. ஒரு 5 லேண்ட்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அது மூலமாக நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம், அல்லது கேள்விகளுக்கு ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள் தேவைப்பட்டதுன்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேராக மெம்பரையும் அது எம்ப்ளாயர்ஸையும் யாரையும் அலுவலகத்துக்கு அனுமதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால மற்ற எல்லா விதமான கான்டாக்ட்லெஸ் மீடியம் எல்லாத்தையும் நாங்கள் இப்போது ஆப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில், இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் கிரீவன்ஸ் போர்ட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ எந்த மோடில் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் வித்தின் ரீசனபிள் டைம் அப்படின்னா இப்போ இமெயில் அப்படின்னா வித்தின் 8 to 16 hours கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும். இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் கிரீவன்ஸும் 3 to 7 daysக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். மற்ற மீடியம்லாம் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கேள்விக்காக பதில் கிடைக்கும் அல்லது தகவல்கள் கிடைக்கும். உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்குற போது பொதுவான கேள்விகளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் சேட்டில் போடலாம், கமெண்ட்ஸில் போடலாம். உங்களுடைய அக்கௌண்ட் தொடர்பான குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் உங்கள் யூஏஎன் நம்பர் அனுப்பிச்சிட்டு அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னா பிஎஃப் நம்பரோ யூஏஎன் நம்பரோ இல்லாமல் எந்த குறிப்பிட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி மார்ச் 26 பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே பல ரிலீஃப் மெசேஜை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இபிஎஃப் மூலமாக செயல்படுத்திருக்குன்னு ஒரு 2 திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. போன மாதம் அதில் இன்னொரு திட்டத்தையும் அதில் சேர்த்திருக்காங்க. அந்த 3 திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 திட்டங்கள் மூலமாக எம்ப்ளாயரும் சரி மெம்பரும் சரி ரிலீஃப் அவைல் பண்ணுறதுக்கான திட்டங்கள். அது மெம்பருக்கு ஒரு புது அட்வான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வான்ஸ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மெம்பராக இருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க. அந்த அட்வான்ஸஸை இன் ப்ரையாரிட்டி, அதாவது அந்த அட்வான்ஸஸுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் வந்து செட்டில் பண்ணுறோம். இந்தியாவில் இருக்க அனைத்து இபிஎஃப் அலுவலகங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிட் அட்வான்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அதை வந்து ப்ராசஸ் பண்ணி செட்டில் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக பணம் வந்துடும். 7 நாளுங்கிறது அதிகபட்சமாக சொல்கிறேன் நான். 3 to 7 நாளுக்குள்ள உங்களுக்கு பணம் வந்துடும். அதுதான் இந்த கோவிட் லாக்டவுன் டைமில்
கிரியேட் பண்ண அட்வான்ஸோட ஸ்பெஷல் இது. ஆனால் அந்த அட்வான்ஸ் ஒரு டைம் தான் நீங்கள் எடுக்க முடியும். இது மெம்பருக்கான பெனிஃபிட். மெம்பர் எம்ப்ளாயருக்கு கம்பைண்டாக ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. 100 அல்லது 100க்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ் செப்டம்பர் 2019 இருந்து பிப்ரவரி 2020 வரைக்கும் 100 அல்லது 100க்கு கீழே எம்ப்ளாயீஸை என்கேஜ் பண்ணி பிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பிஎஃப்ல கம்ப்ளை பண்ணிட்டு இருந்த நிறுவனங்களுக்கு அவங்களுடைய 90% எம்ப்ளாயீஸ் 15,000க்கு குறைவா சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், மெம்பருடைய 12% பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் சரி, எம்ப்ளாயர் கட்ட வேண்டிய 12% பிஎஃப் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் ரெண்டையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 3 மந்த்ஸுக்கு கட்டுவாங்கன்னு முதல்ல திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ அது 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எந்த 6 மந்த்ஸ் அப்படின்னா மார்ச் மந்த் வேஜ் மந்த், மார்ச் வேஜ் மந்த்லிருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் 24% 15,000க்கு குறைவா பிஎஃப் வேஜஸ் இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பே பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே அந்த ஸ்கீம்ல லட்சக்கணக்கான பேர் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. பலாயிரம் எம்ப்ளாயர்ஸும் பெனிஃபிட் அவைல் பண்ணியிருக்காங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மார்ச் அண்ட் ஏப்ரல் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பிஎஃப் பே பண்ணியிருந்தா கூட திருப்பி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் 5 எல்லாம் அப்டேட் பண்ணால் திருப்பி கிளைம் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட். ஃபர்தர் ரிமைனிங் மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணுற போதே அதை கிளைம் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணாமையே. இப்போ 3வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்துக்கும் இபிஎஃப் ரேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் 10% அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க இந்த 3 மாதத்துக்கு மட்டும். சாதாரண 12% அப்படின்னு இருந்த ரேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இப்போ 10% தான். ஸோ ஒரு நிறுவனம் வந்து 10% நிறுவனத்தின் சார்பிலும் சரி, எம்ப்ளாயீஸோட சேலரியிலிருந்து பிடிக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே 10% இருந்தால் போதும். அதுக்கு மேலே நாங்கள் 12% தொடர்ந்து கட்ட விரும்புகிறோம்னா அது கம்பெனி அல்லது எம்ப்ளாயியோட விருப்பம். ஆனால் எம்ப்ளாயியோட விருப்பத்தை ரிட்டர்னில் வாங்காமல் யாரும் 10% மேலே அவங்க சம்பளத்திலிருந்து பிடிச்சு பிஎஃப் கட்ட முயற்சி பண்ணக்கூடாது. அவங்களுடைய ரிட்டர்ன் கன்சென்ட் வேணும். ஏன்னா ஸ்டாச்சுட்டரி ரேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தீஸ் 3 months இஸ் ஒன்லி 10%. ஸோ இந்த 3 திட்டத்தை தான் நாங்கள் இபிஎஃப் மூலமாக இந்த கோவிட் டைமில் அனௌன்ஸ் பண்ண பிஎம்ஜிகேஒய் திட்டத்தில் இபிஎஃப் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது தொடர்பான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதை தாண்டியும் பொதுவான குறைகள் அல்லது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜில் அனுப்பலாம், கமெண்ட்ஸில் அனுப்பலாம். வேலாயுதம் ஆவுடை நாயகம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கம்பெனி தொடர்பா அவங்க கிரீவன்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. நாங்கள் மெயிலில் பார்த்துட்டு அதுக்கு பதில் கொடுக்குறோம். என்ன கேள்வின்னு பார்த்தா we can discuss here also. Ask them to bring it. இந்த பிஎம்ஜிகேஒய் திட்டத்தில் ஒரு நிறுவனம் வந்து அந்த 24% பெனிஃபிட் அவைல் பண்ணணும் அப்படின்னா நிறுவனத்தில் வேலை செஞ்சது எம்ப்ளாயீஸில் 90% அல்லது அதற்கு மேல் வந்து 15,000க்கு குறைவான இபிஎஃப் வேஜஸ் இருக்கணும். அதாவது உங்கள் இசிஆர்ல என்ன வேஜஸ் நீங்கள் வேஜஸை டிக்ளேர் பண்ணி பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது வந்து 15,000க்கு குறைவாக இருக்கணும். முதல் கண்டிஷன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிள்ங்கிறது ஒரு பார்ட். அதுக்குள்ள எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயி பர்டிகுலர் யூஎன் வந்து ஆதார் வெரிஃபை ஆயிருக்கணும்.
எந்தெந்த யூஎன்லாம் ஆதார் வெரிஃபை ஆகிருக்கோ அவங்களுக்கான ஈஸியாக நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இமீடியட்டாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். முன்னால் ஒரே ஒரு ஈசிஆர் மட்டும் ஃபைல் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, மல்டிபிள் ஈசிஆர்ஸும் நீங்கள் பண்ணலாம். காரணம், சில நிறுவனங்களில் 1-2 எம்ப்ளாயீஸ் அல்லது அந்த 10% வரைக்கும் எம்ப்ளாயீஸுக்கு வந்து அந்த பிஎம்ஜிகேஒய் திட்டத்தில் எலிஜிபிலிட்டி இருக்காது. அதனால அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயர் ரெமிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு தனி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து ஆதாரோட லிங்கான யூஎன்ஸுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் ஈஸியாக ஃபைல் பண்ணி பெனிஃபிட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ரிமைனிங் மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆதார் வெரிஃபை பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு அல்லது டைம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக அடுத்த செட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஈஸிஆர் மூலமாக இந்த மல்டிபிள் ஈஸியர்ஸ் ஃபைல் பண்ணி இந்த பெனிஃபிட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். டிக்ளரேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது தப்பாக இன்புட் கொடுத்துட்டீங்க, அதனால இன்எலிஜிபிள்னு வந்துருச்சு அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த டிக்ளரேஷனை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும், அந்த டிக்ளரேஷனை எடிட் பண்ண முடியும். அதே தான், ஈசிஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க, ஈசிஆர்லையும் தப்பாக இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணல, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஈசிஆரை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக சரியான ஒரு ஈசிஆரை ஃபைல் பண்ணி பெனிஃபிட்டை கிளைம் பண்ணலாம். அதுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த பிஎம்ஜிகேஒய்ல எம்ப்ளாயருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க A to Z உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஈஸியாக யார் வெதர் உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிளாக இருக்காங்களா, வேறு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் ஏற்கனவே பண்ணி இந்த ஈசிஆரில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அல்லது ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எலிஜிபிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாருமே ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக கால்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, SMS ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, இமெயில் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. Facebook live is going on. Concurrent audit observation நமக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இஷ்யூ சம்மரி ஷீட் ஜென்ரேட் பண்ண முன்னாடி பண்ண முடியாதா? செக் பண்ணுற ஆப்ஷனே இல்லையா? இல்லை, சிசிடிஎஃப் ரன் பண்ணுறதுக்கும் பண்ண முடியும். ஓகே, சொல்லுங்க. அது ஒரு கொஸ்டின்.
கோவிட் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு every month is trying to avail the AMRP benefit and billing that ஆ they are requesting for late payment for interest. For April, due date is May 15. Oh, This was that grievance. That coming it's not a grievance. I have replied, I think, last month itself. They cannot, no. We cannot assume certain things through checking it. And one employer has raised one query that regarding PMRPA benefit. See, PMRPA benefit is available only when the ECR is filed, payment is made within the due date. Once due date is over, then employer cannot claim the PMRPA benefit because that is a condition given in the PMRPA scheme. PMRPA scheme is not designed by EPFO. It is by the Ministry of Labour. So EPFO is only implementing the scheme. So for PMRPY benefits, ECR must be uploaded and the dues must be paid within the respective due date. For April 2020, May 15th was the due date. Similarly, for May 2020, June 15th, today is the due date or last date. So if you are not making the payment by today for May, then the PMRP benefit will not be available. And with respect to 10%, since 10% is applicable to all the establishment, including the PMRPY eligible establishments, establishment must be careful in choosing the reason for the 10% payment. There are multiple reasons. Even before this lockdown also 10% was allowed for specific set of establishments for specific reasons. So now one more reason is added, that is COVID-19. So establishment which were paying 12% pay பண்ணிட்டு இருந்த எல்லா establishment during this period, May, June, July, they must choose COVID-19 as a reason for making 10% payment. இப்போ COVID-19 choose பண்ணி 10% payment பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு PMRP benefit at the rate of 10% will be available in your challan. இங்க மார்க் லர்சின் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, டெத் கிளைம்ஸ் வந்து சாஃப்ட் காப்பி அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு. இப்போ எல்லா கேட்டகரி ஆஃப் கிளைம்ஸ்லயும் ஆன்லைன் கிளைம்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெத் கிளைம்ஸுக்கும் ஆன்லைன் கிளைம்ஸ் இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், அதாவது மெம்பர் உயிரோடு இருக்கிற போது நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அந்த நாமினேஷன்ஸ்ல ஃபேமிலி மெம்பர்லாம் ஃபுல்லா டிக்ளேர் பண்ணி ஆதார்லாம் வெரிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நாமினிஸ் ஆன்லைன்ல டெத் கிளைம் கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பிசிக்கல் கிளைம் ஹார்ட் காப்பி தான் கொடுத்தாகணும். ஆஃபீஸில் டிராப் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அங்கே வந்து டெத் கிளைம் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம். அது தொடர்பான டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் வந்து இமெயில்ஸில் அனுப்பலாம். ஆனால் கிளைம் வந்து ஃபிசிக்கலாக ஹார்ட் காப்பி மூலம் தான் சப்மிட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களால் ஆன்லைன் கிளைமுக்கு, அதாவது நாமினேஷன் ஃபைல் பண்ணாமல் மெம்பர் இறந்துருந்தாருன்னா. ஸோ அதனால கரண்ட் மெம்பர்ஸுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். எல்லாரும் தயவு செஞ்சு இந்த டைம்ல, ஏன்னா ஹெல்த் ரிஸ்க் ஜென்ரலா ஜாஸ்தி இருக்கிற இந்த டைம்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கங்க. ஃபைல் பண்ணல அப்படின்னா உடனே ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா இது மெம்பர் போர்ட்டல் இருக்கக்கூடிய ஒரு வசதி. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து ஆதாரோட சீடா இருக்கணும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஆதார் இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஏற்கனவே நாமினேஷன் ஃபைல் பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நாங்கள் மெயில் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் நாமினிஸா எலிஜிபிள் அப்படிங்கிற செப்பரேட் லிஸ்ட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நாமினேஷன்ஸ் எப்படி ஃபைல் பண்றது, யாரு நாமினியா இருக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு எல்லாரும் மெம்பர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்,
கம்பெனிஸுக்கும் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் இ நாமினேஷன் ஃபைல் பண்றத ஒரு ஆக்டிவிட்டியை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இது மெம்பர் போர்ட்டல்ல பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. ஒன்ஸ் அவர் ஆதார் ஓடிபி மூலமா சப்மிட் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், இ நாமினேஷன் இஸ் ஃபைல்டு. அவர் எம்ப்ளாயருக்கெல்லாம் அப்ரூவல் அனுப்ப வேண்டியதில்லை, இபிஎஃப் ஆஃபீஸ்க்கு அப்ரூவல் அனுப்ப வேண்டியதில்லை. ஒன்ஸ் மெம்பர் போர்ட்டல்ல ஃபைல் ஆயிடுச்சுனாவே நாமினேஷன் ஃபைல் பண்ணதா அர்த்தம். எங்களுக்கு எலக்ட்ரானிக்ல எப்ப வேணா ரிட்ரீவ் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ டெத் கிளைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அந்த எம்ப்ளாயி வேலையில் இருக்கிற போது இறந்தாரா, வேலை விட்ட பின்னாடி இறந்தாரா, அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வித் சரியான ரீசன் வந்து கரெக்ட் பண்ணணும் எம்ப்ளாயர். அடுத்தது டெத் சர்டிஃபிகேட் கம்பல்சரியா வாங்கணும். டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் காப்பி ஆஃபீஸில் சப்மிட் பண்ண வேண்டி வரும். நீங்கள் டெத் கிளைம் எதுவாக இருக்கலாம், பிஎஃப் டெத் கிளைமாக இருக்கலாம், பென்ஷன் கிளைமாக இருக்கலாம், இடிஎல்ஐ கிளைமாக இருக்கலாம். இடிஎல்ஐங்கிறது இன்சூரன்ஸ். தென் அடுத்தது லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு எம்ப்ளாயரே கொடுக்க முடியும். எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். ஸோ லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய தேவை இல்லை. ஒரு எம்ப்ளாயரே ஒரு மெம்பருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்டிஃபை பண்ணாருன்னா அவரோட ரெக்கார்டில், அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் வாங்கின ரெக்கார்ட்ஸ் வச்சு சர்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன்னா லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதிகமாக கொஞ்சம் டைம் ஆகும். ஏற்கனவே பிரெட் வின்னர் இழந்தவங்களுக்கு அது இன்னும் ஒரு தேவையில்லாத சிரமத்தை கொடுக்கும். ஸோ டெத் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு ஃபேமிலி மெம்பர் சர்டிஃபிகேட் எம்ப்ளாயர் கொடுத்தாரு அப்படின்னா டெத்துக்கான ரீசன், அதாவது டெத்துக்கான ரீசன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இறந்தாரா, எம்ப்ளாய்மெண்ட் விட்டு போன முன்னாடி இறந்தாரா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா வேகமாக எங்களால் கிளைம்ஸை ப்ராசஸ் பண்ண முடியும். சுரேஷ்குமார் மணின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ரிலேட்டட் டு ஓம் சக்தி என்டர்பிரைசஸ். பிஎம்ஜிகே பெனிஃபிட் பத்தி கேட்டிருக்காரு. பிஎம்ஜிகே பெனிஃபிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 100 எம்ப்ளாயீஸ் அதுக்கு கீழே இருக்கணும். அதுல 90% குறைஞ்சபட்சம் 90% எம்ப்ளாயீஸ் வந்து 15,000க்கு கீழே சம்பளம் வாங்கணும். அவர் 5 பேர் இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 4 பேர் தான் 15,000க்கு கீழே வாங்குறாருன்னு போட்டிருக்காரு. 5ல் 4 அப்படிங்கிறது 80% தான் வருது. ஸோ 80% அப்படிங்கிற போது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அங்கே 5 பேர் அப்படிங்கிற இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 5 பேரும் 15,000க்கு கீழே வாங்கினா தான் அந்த 90% அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஸோ அதனால தான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பிஎம்ஜிகே பெனிஃபிட் எலிஜிபிலிட்டி இல்லை. வேலாயுதன் Sairam. Okay. Sairam, you have told, no? He wants to know whether interest will be first. Okay. Penalty is great. Okay. ஏற்கனவே இபிஎஃப்ஓ சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்து சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. டியூரிங் த லாக்டவுன்னால எம்ப்ளாயர் வேஜஸ் பே பண்றது அல்லது இபிஎஃப் பே பண்றது டிலே ஆச்சு அப்படின்னா அது வந்து அவர் வில்லிங்ல பண்ண டிஃபால்ட் இல்லை. இட்ஸ் நாட் அ வில்ஃபுல் டிஃபால்ட். ஸோ அப்படிங்கிற போது பீனல் டேமேஜஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா சார்ஜ், பீனல் டேமேஜஸ் ஆஸ் பர் தட் சர்க்குலர் will not be demanded. பட் எம்ப்ளாயி ஷேர் வந்து நீங்க வித்தின் சேலரி பே பண்ணிட்டு எம்ப்ளாயி ஷேர் வந்து டிடக்ட் பண்ணிருக்கீங்க. ஒன்ஸ் சேலரி பே பண்ணிட்டீங்கன்னாவே எம்ப்ளாயி ஷேர் இஸ் டிடக்டட். அந்த எம்ப்ளாயி ஷேர் பார்ட் வந்து வித்தின் 2 days நீங்க கண்டிப்பா ரெமிட் பண்ணணும்.
தட் இஸ் நாட் கம்பெனி சார். எம்ப்ளாயிஸ் சார் 12% கண்டிப்பா டியூ டேட்டுக்குள்ள ரெமிட் பண்ணல அப்படின்னா தென் that will be treated differently. லேட் பேமெண்ட்டுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வில் பி சார்ஜ். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. பீனல் டேமேஜஸ் தான் லாக்டவுன் காரணமா உங்களால பே பண்ண முடியல அப்படிங்கிற ஃபேக்ட். அது இஃப் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தென் ஒன்லி டேமேஜஸ் வில் நாட் பி லெவிட். யூ ஆர் டூயிங் ஆல் த எக்ஸ்பென்சஸ், எவ்ரிதிங், எவ்ரி ஆக்டிவிட்டி வாஸ் நார்மல். நீங்க பிஎஃப் டியூஸை காரணமே இல்லாம டிலே பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் யூ cannot claim protection under that circular. ஸோ அது வந்து ஒரு பிளாங்கெட் ஃப்ரீடமா எடுத்துக்காதீங்க. ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல ரிலீஃப் கொடுக்கறதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வில் பி சார்ஜபிள். interest will be charged every day. Interest will be getting added. So அதனால when you are able to do remittance, please do it. Don't delay. During this lockdown, you know, members எல்லாத்துக்கும் எம்ப்ளாயர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் மோர் தென் 2 years கிளைம் ரிலேட்டட் சர்வீஸ் எல்லாமே ஆன்லைன். கிளைம் ஃபைலிங் ஆன்லைன்ல தான் அக்செப்ட் பண்றோம். எக்ஸப்ஷனல் கேசஸ் ஒன்லி வேர் யூ கேனாட் ஃபைல் த கிளைம்ஸ் ஆன்லைன், வி வேர் அக்செப்டிங் தி ஆஃப்லைன் கிளைம்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஆன்லைன் கிளைம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்க யூஏஎன் இருக்கணும். யூஏஎனோட ஆதார் வெரிஃபை ஆயிருக்கணும். என்ன வெரிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஏஎன் இருக்கிற நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மூணும் ஆதார்ல இருக்கிற மாதிரியே இருக்கணும். எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆன்லைன்ல நேம் சேஞ்ச் ஃபெசிலிட்டிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் ஃபெசிலிட்டி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 2.5 years ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அதே சமயத்துல ஆதாரோடையும் லிங்க் பண்ற ஃபெசிலிட்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல டில் மார்ச் வரைக்கும் யூஏஎன் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஆதார் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்துக்கும் வித்தியாசம் 1 year ஆர் லெஸ் அப்படின்னா ஆதார் இருக்கிற டேட்டாவே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரொவைடட் ஆதார் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும். ஆதாரை லிங்க் பண்றோம் அப்படின்னு சொல்ற போது ஆதார்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் நான் வந்து இங்க பிஎஃப்ல ஈஸியா இருக்கு சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க சேஞ்ச் பண்ண வரக்கூடாது. சில பேர்லாம் ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. ஆதார்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருந்து பிஎஃப்ல இருக்கிறது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க அந்த 1 year இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல பிஎஃப்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் கரெக்ட், ஆதார்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு, ஈவன் தோ அந்த வித்தியாசம் 1 year தான் அப்படின்னா நீங்க ஆதார்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணணும். ஆதார் சென்டருக்கு விசிட் பண்ணி பயோமெட்ரிக் மூலமா உங்களை ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு தான் அதை ஆதார் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணணும். அப்படி கரெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு லாஸ்ட் 4-5 monthsல ஆதார்ல பிஎஃப் ரெக்கார்ட் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை ஒரு ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பேன் அவங்க ஒரு ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு எது தப்பா இருக்கோ அதை தான் நீங்க மாற்ற முயற்சி பண்ணணும். எது ஈஸியா இருக்கு அப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ அந்த 1 year வித்தியாசத்துக்கு ஆதார் டேட் ஆஃப் பர்த் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததை அந்த வித்தியாசம் இப்போ 3 வருஷம் வரைக்கும் இப்போ நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஏஎன் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஆதார் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் 3 வருடம் அல்லது அதுக்கு குறைவு அப்படின்னா ஆதார் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் அப்படின்னா ஆதார் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தையே நீங்க வந்து பிஎஃப் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாவே. உங்களால ஆன்லைன்ல லாகின் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்க முடியல, பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, மொபைல் நம்பரையும் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன், அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்து அது எம்ப்ளாயர் சைன் பண்ணி எங்க ஆபீஸ்ல கொடுக்கணும். இப்போ ஆபீஸ்ல அந்த ஃபார்ம்ஸ் வாங்குறதும் நீங்க டிராப் பாக்ஸ் வச்சிருக்கோம், நீங்க அந்த ஃபார்ம்ஸ் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல தூரமா இருந்தீங்க அப்படின்னா போஸ்ட்ல அனுப்புங்க, இல்ல சைன் பண்ணிட்டு இமெயில் பண்ணுங்க.
சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இமெயில் பண்ணுங்க. அலாங் வித் மினிமம் ஆதார் இருக்கணும். அது இமெயில் வரக்கூடிய அந்த ரெக்வஸ்டையும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல கூட அனுப்பலாம், அல்லது கிரீவன்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு அதில் அப்லோட் பண்ணலாம். ஈவன் நீங்க ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல அனுப்புறீங்க, ட்விட்டர்ல டைரக்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, எல்லா இதுலயும் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். 3 இயர்ஸ்க்கு மேல போச்சுன்னா என்ன, எனக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா, அதுல இப்போ ரீசெண்டா கொடுத்த சர்க்குலர்ல பாத்தீங்கன்னா எனி அதர் ரிலையபிள் டாக்குமெண்ட் இஸ்யூட் பை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பை கேஸ் தான் அதை நாங்கள் வந்து நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்டபுளானு முடிவு பண்ணுவோம். ஜென்ரலாக ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா, மோர் தேன் 3 இயர் டிஃபரன்ஸ்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்க கொடுக்க வேண்டி வரும். பல பேர் தொடர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் வித்தியாசத்துக்குலாம் ஆதாரையே ப்ரூஃபா அனுப்புறாங்க. ஆதார 3 வருஷத்துக்கு மேல ப்ரூஃபா எடுத்துக்கவே முடியாது. ஆதார் அனுப்புறதுக்கு முன்னாடி லெஸ் தேன் 3 இயர்ஸ்னாலும் திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன், ஆதார்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்டானு செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஆதார் டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் இல்ல, தப்பா இருக்கு அப்படின்னா முதல்ல ஆதார்ல தான் மாத்தணும். நாகராஜன், வேலு நாகராஜன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, PMRPO இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த மந்த் ஆஃப் மே. PMRPO மந்த் ஆஃப் மே அவைலபிள் இருக்கு. அதுல நீங்க 10% சூஸ் பண்ற போது, முன்னாலே சொன்னேன், COVID-19 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10% பேமெண்ட் பண்ற போது கண்டிப்பா பெனிஃபிட் உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துரும். இல்ல உங்க ஈஸியா இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் 3 இயர்ஸ் பேக் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய 3 இயர்ஸ் பீரியட் ஓவர் ஆயிடுச்சுன்னா PMRP பெனிஃபிட் இஸ் ஓவர். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களோட பர்டிகுலர் கேஸ் டீடைல்ஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்ல முடியும். ராணி TRW இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ண சொல்லி. டேட் ஆஃப் எக்ஸிட் அதே மாதிரி தான். எனி ரெக்வஸ்ட் பிசிக்கலா நாங்க ரிசீவ் பண்ணிட்டு இருந்த எந்த ரெக்வஸ்ட்டும் அதே ஃபார்மை சைன் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி இமெயில் மூலம் அனுப்பிச்சிங்கன்னா மாத்தி கொடுத்துருவோம். அந்த ரெக்வஸ்டையும் எக்ஸாமின் பண்ணிட்டு we will update it. என்னன்னு பாருங்க. கவிதா VR அனுஷா காமிச்சிங்க. ஹார்ட் காப்பி ரிசீவ் பண்றதுக்கு, அதாவது கிளைம் ஃபார்ம்ஸ், ரெக்வஸ்ட் ஃபார்ம்ஸ், லைஃப் சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே ஆபீஸ் என்ட்ரன்ஸ் கேட்ல ஒரு டிராப் பாக்ஸ் வச்சிருக்கோம். இந்த டிராப் பாக்ஸ்ல வந்து நீங்க டிராப் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து ஆஃப்டர் 1 டே நாங்க அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி வித்தின் 3 டேஸ் அது உள்ள இருக்கிற அவ்வளோ ரெக்வஸ்டையும் ப்ராசஸ் பண்றதுக்கு தனி டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அதுல இருக்கிற ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனா அவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. தூரமா இருக்கிறவங்க அந்த ஃபார்ம்ஸை சைன் பண்ண பின்னாடி ஸ்கேன் பண்ணி இமெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, we will accept it. ஆனா எந்த ரெக்வஸ்ட் டிராப் பாக்ஸ்ல போட்டாலும் தயவு செஞ்சு கான்டாக்ட் நம்பர்ஸ் அதுல கிளியரா எழுதிருங்க. இன் கேஸ் ஆஃப் எனி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். PRO கவுண்டர் மட்டும்தான் ரன் ஆகல, மற்றபடி வேற சாய்ஸே இல்லை. பேப்பர்ஸ் மூலமா தான் ரிசீவ் பண்ணணும், பேப்பர் மூலமா தான் ரெக்வஸ்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் டிராப் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஆனா நாங்க வந்து பிசிக்கல் விசிட் டு ஆபீஸை என்கரேஜ் பண்ணல. ஏன்னா சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்டாக்ட்ஸ் ரொம்ப குறைய வச்சுக்கணும். அதனாலதான் மற்ற எல்லா மோட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். அது தொடர்பா ஏதாவது குறை இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஏதாவது கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணல, இமெயில் அனுப்பிச்சு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணல, எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அதுல இப்போ நீங்க அனுப்பலாம்.
எங்க டிராப் பாக்ஸ் எக்ஸாமின் பண்றபோது ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, ரீஜனல் ஆபீஸ் தாம்பரத்துல இல்லாத அக்கௌண்ட்ஸ் உடைய கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஜாயிண்ட் டிக்ளரேஷன் இங்க கொடுக்குறீங்க. ஸோ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட்ல எடுத்து இங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஆபீஸுக்கு மெயில் மட்டும்தான் எங்களால அதுக்கு மேல பண்ண முடியாது. சரிங்களா? அதனால இங்க டிராப் பாக்ஸ்ல போடுறதுக்கு முன்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஆபீஸ்லயும் எலக்ட்ரானிக் மோட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பல ஆபீஸ்ல வாட்ஸ்அப் நம்பரை பப்ளிசைஸ் பண்ணிருக்காங்க. EPF-IGMS கிரீவன்ஸ் போர்ட்டல் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை அந்த பர்டிகுலர் ஆபீஸ்க்கு அவங்களோட இமெயில் ஐடியிலயோ EPF கிரீவன்ஸ் போர்ட்டல்லையோ வாட்ஸ்அப் நம்பர்லயோ அனுப்புங்க. PF கோடு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்க PF ஆபீஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்க எம்ப்ளாயர்கிட்ட செக் பண்ணுங்க. அல்லது நீங்களே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். EPF போர்ட்டல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்னு ஒரு சர்ச் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். அதுல வந்து நீங்க அந்த கம்பெனியோட கோட் நம்பர் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னாவே எந்த ஆபீஸ்ங்கிற கோடு வந்துடும். இப்போ TBTAMனா தாம்பரம், TNMIS அப்படின்னா ரீஜனல் ஆபீஸ் சென்னை, அதாவது ராயப்பேட்டா, TNAMB அப்படின்னா அம்பத்தூர், அந்த மாதிரி உங்க ஆபீஸ் தெரியுது. ஸோ ஆபீஸ் தெரிஞ்சுங்க, கரெக்டான ஆபீஸ் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது மனுக்கள் நல்ல வேகமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். Yes. குமரவேல், நீங்க காந்திபன் பஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. உங்களால செலான ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க, இல்லை ஒரு மெயில் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ro.tambaramக்கு நாங்க உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவோம். என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சாய்ராம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 300 மோர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா உங்க கொஸ்டின்ஸுக்கு ஏற்கனவே ஆன்சர் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் பத்தி கேட்டிருந்தீங்க, பீனல் டேமேஜஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. PMRP பெனிஃபிட்டுக்கு நாங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டோம். டியூ டேட்டுக்கு முன்னாலதான் அந்த பேமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உண்டு. அதுல ஏதாவது ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நாங்க இன்டிமேட் பண்றோம். பட் இப்போ பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் PMRP பெனிஃபிட் உண்டு. அந்த 10% ரீசனே கரெக்டா சூஸ் பண்ணிடும். உங்களுக்கு இந்த பதில் திருப்தியா இல்லை அப்படின்னா PMRP ஹெல்ப் டெஸ்க் ஏற்கனவே ஒரு நம்பர் இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கு இமெயில் பண்ணுங்க. என்ன காரணம் உங்களால டியூ டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ண முடியல, ஏன் உங்களால PMRP பெனிஃபிட் கிளைம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க அந்த பீரியட்ல ஒர்க் பண்ணீங்களா பண்ணலையா அப்படிங்கிற முதல் கேள்வி. உங்க பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணாம கூட பேமெண்ட் பண்ணலாம், அல்லது அவர் பேமெண்ட் பண்ண தயாரா இல்லை அப்படிங்கிறது உங்க கான்ட்ராக்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பிரின்சிபல் எம்ப்ளாயர். நீங்க பேமெண்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னா தென் அது NCP டேஸ் தான், நான் கான்ட்ரிபியூட்டரி பீரியட் தான். ஸ்டார் ஃபெசிலிட்டி சர்வீஸ் அவங்க கொஸ்டின் ஃபுல் மந்த் வேஜஸ் நீங்க பே பண்ணல, உங்க பிரின்சிபல் எம்ப்ளாயர் கொடுக்கல, அதனால நீங்களே பே பண்ணல அப்படின்னா தென் NCP டேஸ். பட் அதுக்கு முன்னால அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து வேற எங்கேயும் ஒர்க் பண்ணல, அவங்க PFல வேற எங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேர் உங்க நாலேஜ் இல்லாம இன்னொரு கம்பெனில போய் சில நாள் ஒர்க் பண்ணிருக்கலாம். நீங்க இங்க NCP டேஸ் கொடுக்குறீங்க, அங்க ஒரு பேமெண்ட் பண்றாரு, தவறா போயிடும். அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. We have received it today. Friday it was sent. We have received it today and now it's being done. ராணே TRW அந்த டேட்டா எக்ஸிட் கொஸ்டின் அது இன்னைக்கு தான் எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இட் வில் பி அப்டேட்டட் டுடே.
will post in Facebook. திருப்பி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், திருப்பி போஸ்ட் அடிக்கீங்க. இ நாமினேஷன் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். இ நாமினேஷன் ஃபைல் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி, யாரெல்லாம் நாமினிஸாக எலிஜிபிள், அதாவது ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் வந்து இபிஎஃப் ஸ்கீமில் ஒன்று இருக்குது, இபிஎஸ் ஸ்கீமில் இன்னொன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியராக நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். அது திருப்பி நாங்கள் ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போஸ்ட் பண்ணுறோம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் மெம்பர்ஸ். நீங்கள் எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ நாமினேஷன் வாங்குறாங்க, ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ நாமினேஷன் வாங்குறாங்க, அதே மாதிரி தான் இது ஃபைனான்சியல் பெனிஃபிட். அது உங்கள் சேவிங்ஸை திருப்பி வித்ட்ரா பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் மெம்பர்ஸ் டெத், தென் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் எனி லீகல் கேர்ஸ். மெம்பர் விரும்பக்கூடிய அவங்களுடைய நாமினேஸ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ப்ராப்பரான ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். அந்த நாமினேஷன் ஒரு டைம் ஃபைல் பண்ணால் ஃபைனலாக கிடையாது. ஒரு மெம்பர் நினைச்சா எப்போ வேணா மாற்றலாம். கடைசியாக என்ன ஃபைல் பண்ணியிருக்காரோ அதுதான் வேலிட் நாமினேஷன். இன்னைக்கு காலையில் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு, ஈவினிங் வந்து அதில் ஏதோ சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா பண்ணிக்கலாம். பண்ணால் அவர் ஈவினிங் பண்ணது தான் ஃபைனல் நாமினேஷன். ஸோ அதனால ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃபைலிங் நாமினேஷன்ஸ். எம்ப்ளாயர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. வினோத் ராதாகிருஷ்ணன் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகலன்னு போட்டிருக்காரு. ஹார்ட் காப்பி நீங்க ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னால சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அவங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எனிவே we have noted down your grievance. அந்த காப்பி ஒரு டைம் நீங்க மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will be done today itself. வினோத் ராதாகிருஷ்ணன், நீங்க அந்த டேட் ஆஃப் பர்த் சேஞ்சுக்கு அந்த ரெக்வஸ்ட் ஆன்லைன் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அப்ரூவ் பண்ணிடுவோம். ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா. ஆஃப்லைன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற போது அந்த காப்பியை ஒரு இமெயில் பண்ணிருங்க, we will do it. மெம்பர்ஸுக்கும் சரி எம்ப்ளாயர்ஸ்க்கும் சரி இந்த மீடியம் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாத யாராவது படிக்காத புவர் பீப்புள் இருந்தாலும் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மீடியம் மூலமா ஹெல்ப் நீங்க வந்து அவைல் பண்ணி கொடுக்கலாம். அவங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். இந்த லைவ் ப்ரோக்ராம் இன்னைக்கு தான், பட் ஜென்ரலா ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலம் நீங்க எப்போ வேணா மெசேஜ் அனுப்பலாம். வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். till your final resolution we will be of help. ஒரு ஜெனரல் ரெக்வெஸ்ட், உங்க யூஏன்ல உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. எப்பவுமே பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்னா 3 விஷயம் இருக்கு. பேங்க் அக்கவுண்ட் வந்து உங்க பேங்க் பாஸ்புக்ல அல்லது செக் லீஃப்ல அல்லது உங்க பேங்க் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அப்படியே எக்ஸாக்டா இருக்கணும் உங்க பேங்க் கேஒய்சி டீடைல்ல. தென் ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச்சுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டா அப்டேட்டா இருக்கணும். இந்த 2 டீடைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைம் கொடுக்கிற போது ஃபுல் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த இடத்துல டைப் பண்ற போது உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃப்ல இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. அப்பதான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க, கேஒய்சி சீட் பண்ற போது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அந்த தப்பை நீங்க கண்டுபிடிக்க முடியும். தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு டிஜிட் மிஸ் ஆகுது, மாத்தி போட்டிருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டான பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை ஒரு அப்டேட் பண்ணி, அதாவது உங்க லாகின் பண்ணிட்டு அதுல வந்து மேனேஜ்ங்கிற ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கு, அதுல கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு கரெக்டான பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் டைப் பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அதை அப்லோட் பண்ணோடனே உங்க எம்ப்ளாயருக்கு போகும். எம்ப்ளாயருக்கு உங்க டாக்குமெண்ட் காப்பி கொடுங்க. அவர் அதை வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணாருன்னா உங்க கேஒய்சி அப்டேட் ஆயிரும்.
பழைய உங்க ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னால அப்டேட் பண்ண அவ்வளவு கேஒய்சியும் ரெக்கார்ட் பர்பஸ்க்காக நாங்க டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஆனா கடைசியா என்ன கேஒய்சி அப்லோட் பண்ணி அப்ரூவ் ஆயிருக்கோ அதுதான் வந்து பேமெண்ட்டுக்காக சிஸ்டம் எடுத்துக்கும். பழைய டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணணும்லாம் கேட்காதீங்க. டெலீட் பண்ற ஆப்ஷன்லாம் இது கிடையாது. கடைசியா அப்டேட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ரைட் ஆயிரும். Then I think it is that COVID and not citing the reasons properly. I will ask him to give some details to us. நாகராஜன் வேலு நாகராஜன், நீங்க திருப்பி திருப்பி ஒரே கேள்வி கேட்டிருக்கீங்க. பதில் சொல்லிட்டேன். உங்க செல்லான் எடுத்து 10% ரீசன் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க. 10% சூஸ் பண்ணிருக்கீங்களா? சூஸ் பண்ணா COVID-19 ரீசன் சூஸ் பண்ணீங்களா? பெனிஃபிட் கொடுக்கறது எல்லாமே சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணும். சிஸ்டத்துக்கு சரியான இன்புட் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் கரெக்டா பெனிஃபிட் கொடுத்துரும். இங்க மேனுவல் ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா அது எம்ப்ளாயர் சைடுல தான் நடந்திருக்கும். சிஸ்டம் பிளேம் பண்ணாதீங்க. இந்த கிளைம் ஃபைல் பண்றது இன்னொரு ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 years less than 5 years பிஎஃப் மெம்பர்ஷிப் சர்வீஸ் இருக்கு. அவங்களுக்கு பிஎஃப் பேலன்ஸ்ல 50,000க்கு மேல இருக்கு. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. 50,000க்கு மேல வித்ட்ரால் பண்ணீங்க, லெஸ் than 5 years சர்வீஸ் அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டியே இருக்கு. டிடிஎஸ் பிடிக்க கூடாது அப்படின்னா உங்களுக்கு அந்த இயர்ல டோட்டல் இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் ரீச் பண்ணல, அல்லது நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் எதுவும் ஃபைல் பண்றதே இல்லை அப்படின்னா நீங்க ஃபார்ம் 15G ஆர் H எது எலிஜிபிள்? 15G அப்படின்னா 15G வந்து நார்மல் எம்ப்ளாய்ஸ் 2.5 lakhs. 15H senior citizen. 15G நார்மல் எம்ப்ளாயிஸ், 15H அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அந்த கரெக்டான ஃபார்மை நீங்க எங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சா கூட அந்த ஃபார்மை நாங்கள் அனுப்புவோம். அதை நீங்க ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி திருப்பி எங்களுக்கு இமெயிலே அனுப்பலாம். அந்த ஃபார்மை கிளைம் ஃபைல் பண்ற போது அப்லோட் பண்ற ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பேன் அப்லோட் பண்றது கம்பல்சரி. உங்களுக்கு பேன் இருந்துச்சு அப்படின்னா பேன் டீடைல்ஸ் முன்னாள் மாதிரி வெரிஃபிகேஷன் இப்போ கம்பல்சரி கிடையாது. பேன் இருக்கிற டீடைல்ஸை அப்படியே கேஒய்சியில் போய் டைப் பண்ணி அப்லோட் பண்ணி எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உங்க பேன் வந்து லிங்க் ஆயிடும் யூஏனோட. அவங்க எல்லாம் 15G அப்லோட் பண்ண முடியும். இல்ல என்னால பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க இமெயில் அனுப்புங்க. நாங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஃபார்ம் 15G பேன் காப்பி அனுப்பலாம். கிளைம் ஃபைல் பண்ணிட்டு கிளைம் ரெக்வஸ்ட் நம்பரோட அனுப்பிச்சிங்கன்னா ஈஸியா லிங்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கிளைம் ஃபைல் பண்ணிட்டு 3-4 நாள் கழிச்சு நான் வந்து டிராப் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிராப் பாக்ஸ் ஓபன் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 days மினிமம். ஏன்னா அது இமிடியேட்டா எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது ரெக்கார்ட்ல வரலிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளைம் கொடுத்தீங்கன்னா கிளைம் கொடுத்துட்டு இமிடியேட்டா நெக்ஸ்ட் டே அந்த ஃபார்ம் எங்களுக்கு வந்துடணும். அதை நீங்க பாத்துக்கணும். Incorrect EPS contribution, incorrect EPS contribution, incorrect EPF contribution. கான்ட்ரிபியூஷன்ல தப்பு நடந்திருக்கு, குறைவா கட்டியிருக்காங்க, ஜாஸ்தியா கட்டியிருக்காங்க, அல்லது உங்க பிஎஃப் அக்கௌண்ட்லயே இபிஎஸ் மாத்தி மாத்தி கட்டியிருக்காங்க, அல்லது எனக்கு வர வேண்டிய கான்ட்ரிபியூஷனை இன்னொரு மெம்பர் கட்டிட்டாங்க. எல்லா கான்ட்ரிபியூஷன் கரெக்ஷன்ஸும் எம்ப்ளாயர் மூலம் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இபிஎஃப் ஆபீஸ்ல தான் பண்ண முடியும். எல்லாம் பண்ண முடியும். ஆனா அது ஒரே ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா 2018-19 வரைக்கும்
இருக்கிற அக்கௌண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எங்களால வேகமா பண்ணி தர முடியும். 19-20 இருந்து ப்ராப்ளம், 2019 சில மந்த் நான் தப்பா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது அதுக்கு என்ன ஆனுவல் அக்கௌண்ட்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுத்து ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் கம்பைல் ஆகல அப்படிங்கிற போது ஈஸிஆர் தான் ரிவைஸ் பண்ண வேண்டி வரும். ஈஸிஆர் ரிவைஸ் பண்றது நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வந்து டைம் கன்சூமிங் டாஸ்க். பட் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு, சரிங்களா? ஸோ உங்க இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நரேட் பண்ணி எங்களுக்கு நீங்க லெட்டர் அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம். ஈஸி, எல்லா கரெக்ஷன்ஸும் கண்டிப்பா கேரி அவுட் பண்ணுவோம். எம்ப்ளாயர் டைரக்டா பண்ண முடியாது. இபிஎஃப் ஆபீஸ்ல ரெக்வஸ்ட் கொடுத்து இபிஎஃப் ஆபீஸ் அப்ரூவலோட இபிஎஃப் ஆபீஸ்ல மட்டும்தான் இந்த கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ கமெண்ட்ஸ்ல ஒருத்தருடைய கேள்விக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எல்லாருமே நீங்க உங்க டீடைல்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்பலாம். ஏன்னா இந்த மீடியம்ல டீடைல்டு கொஸ்டின் டைம் எடுத்து ரிப்ளை பண்ண முடியாது. வீடியோ வரலையா? இஸ் இட் கமிங் வீடியோ? ஓகே. ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இமெயில் பண்ணுங்க. இனி டீடைல்டு கொரிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எதுவும் போட வேண்டாம். ஜஸ்ட் கொரிஸை ரைஸ் பண்ணுங்க. அதிகபட்சமா யூஏஎன் கொடுக்கலாம். வேற அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா தயவு செஞ்சு இமெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பர்சனல் டீடைல்ஸ், ஆதார் நம்பர், பேன் நம்பர், வேற எந்த டீடைல்ஸும் இங்க கொடுக்க வேண்டாம். இந்த இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் கரெக்ஷன் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. அதோடயே நான் சொல்லிடுறேன். உங்க பாஸ்புக் நாங்க கொடுக்கறதுக்கு காரணம், ஒரு மெம்பர் பாஸ்புக் இவ்வளவு டீடைலா கொடுக்கறதுக்கு காரணம், உங்க பாஸ்புக்ல ஏதாவது என்ட்ரில தப்பு நடந்திருக்கா, அல்லது ஏதாவது என்ட்ரி மிஸ் ஆகுதா, அல்லது நீங்க உங்க சேலரி டிடக்ட் பண்ண அமௌண்ட் அதுல வரலையா, எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் உடனே எவ்ரி மந்த் செக் பண்ணுங்க. அதுல கொஸ்டின்ஸ் இருந்தா எம்ப்ளாயர் கேளுங்க. அவரால் ஆன்சர் பண்ண முடியலன்னா இபிஎஃப் ஆபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்புங்க, ஒரு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அக்கௌண்ட் நீங்க கான்ட்ரிபியூட்டரி அக்கௌண்ட் இருக்கிற போது அதுல இஷ்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா சரி, வேகமா சரி பண்ணிக்கலாம். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கடைசி டைம்ல கிளைம் போடுற போது தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிய வருது, அப்பதான் கரெக்ட் பண்ண வேண்டி வருது. அப்ப டைம் ஜாஸ்தி ஆகுது. டைம் ஜாஸ்தி ஆகிற போது உங்க கிளைம் செட்டில்மெண்ட் டைம் டிலே ஆகும். ஸோ அதனால உங்க அக்கௌண்ட்ஸ் முதல்லயே பாருங்க, இபிஎஃப் கட்டியிருக்காங்க, இபிஎஸ் கட்டியிருக்காங்களா இல்லையா. இபிஎஸ் கட்டல அப்படின்னா ஏன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இபிஎஸ் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு நீங்க எம்ப்ளாயருக்கு கொடுக்குற ஃபார்ம் 11, வேலைக்கு சேரும்போது ஃபார்ம் 11 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் ஒவ்வொரு மெம்பரும். அந்த ஃபார்ம் 11 டிக்ளரேஷன்ல சரியான இன்ஃபர்மேஷனை உங்க எம்ப்ளாயருக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவரும் சரியா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனை ரெமிட் பண்ணிருக்க முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரமேஷ் ஒருத்தர் கேட்டிருக்காரு, டைரக்டா செக்ஷன்ல இமெயில் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நாங்க இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். we are in the process. ஒன்ஸ் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அனுப்புற மெயில் எதுவும் லாஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த இது பண்ணிருக்கோம். ஒன்ஸ் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணா நீங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போதைக்கு ro.tambaramலயே பண்ணுங்க. எல்லாமே அந்த ரெஸ்பெக்டிவ் செக்ஷன்ஸ்க்கு ரீச் ஆகும். ஒவ்வொரு மெயிலையும் நாங்க ரீட் பண்றோம், அது மேல ஆக்ஷன் எடுக்கிறோம், அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ எதுவும் மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ரீசனபிள் டைம்ல ரிப்ளை பண்ணலன்னா இன்னொரு ரிமைண்டர் மெயில் அனுப்புங்க. ஸோ ஒரு மெயில் மிஸ் ஆகலாம், ஆனால் கண்டிப்பா ரிமைண்டர் மெயிலும் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மைதிலி மோகன் நீங்க ஒரு கொரி ரைஸ் பண்ணிருக்கீங்க. மை சன் சப்மிட்டட் ஆன்லைன் செட்டில்மெண்ட் கிளைம் பட் இட் ஷோஸ் சப்மிட்டட் இன் போர்ட்டல் சென்ட் டு ஃபீல்ட் ஆபீஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதுல டேட் இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபீல்ட் ஆபீஸ்க்கு அந்த கிளைம் போயிருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா உங்க போர்ட்டல்லயே தான் இருக்கு, கிளைம் ஃபீல்ட் ஆபீஸை ரீச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க அந்த பர்டிகுலர் ஆபீஸ்க்கு, அவங்க டெக்னிக்கல் டீம் ரைஸ் பண்ணுவாங்க.
ஒன்னா அந்த கிளைமே புஷ் பண்றதுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா பிசிக்கல் கிளைம் அக்செப்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கும் ஃபேஸ்புக் ஐடிஸ் எல்லாம் இருக்கு. உங்க பெங்களூர் ஆபீஸ், பெங்களூர்ல 9 ஆபீஸஸ் இருக்கு. எந்த பர்டிகுலர் ஆபீஸ்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து எங்களால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ டைரக்டா நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். யூஏஎன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட எங்க டீம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஆபீஸ் சொல்ல முடியும். Vignesh Balasubramaniam, உங்க query, while PF wage, employees join date and other requisites are provided at the time of member registration, still the employer has to check and upload EPS contribution appropriately ன்னு கேட்டிருக்கீங்க. I think இந்த வேலிடேஷன் இது கிடையாது. இபிஎஃப்ல இசிஆர் போர்ட்டல்ல இந்த வேலிடேஷன் கிடையாது. ஆனா பட் லாஸ்ட் 10 டேஸா உங்களுக்கு ஒரு லாகின் பண்ணீங்கன்னா ஒரு அலர்ட் வருது. 1/9/2014 பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு இபிஎஸ் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீடைல் அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பிசிக்கலா தான் டிசைட் பண்ணணும். மெம்பர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க பிசிக்கலா தான் டிசைட் பண்ணணும் அவருக்கு உண்டா இல்லையான்னு. பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி நீங்க ஈஸியாக அப்லோட் பண்ண வேண்டி வரும். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட்டோ ஒரு வேலிடேட் பண்ணியும் சொல்லாது. ஆஸ் ஆஃப் நவ் அந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் இல்லை. அது மேனுவலா எம்ப்ளாயர் தான் பண்ணணும். மைதிலி மோகன், உங்களுக்கு ஃபீல்ட் ஆபீஸ் காலம்ல எந்த டேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கிளைம் இன்னும் ஃபீல்ட் ஆபீஸ்க்கு புஷ் ஆகலின்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆபீஸோட டீடைல்ஸ் நாங்க ஷேர் பண்றோம். நீங்க அவங்களுக்கு இமெயில் அல்லது ஃபேஸ்புக் மெசேஜ் அனுப்புங்க. அவங்க தான் டேக்அப் பண்ணணும் கன்சர்ன்டு டெக்னிக்கல் டீமோட. அல்லது அது லேட் ஆகுச்சு அப்படின்னா பிசிக்கல் கிளைம் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பர்டிகுலர் ஆபீஸ் தான் டிசைட் பண்ணணும். To my video is coming for you people. Take a photograph. Ask somebody to take a clear photograph. I'm saving. Okay. Already saved. Photo taken. Okay. It's shared by. ஆக்சுவலா இந்த ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல திருப்பி நாங்க கண்டக்ட் பண்றதா பிளான்ல இருக்கோம். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து போயிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற போது பிசிக்கல் விசிட் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வரும்போது சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது ஒரு சிரமமான வேலையா இருக்கும். ஸோ அதனால அங்கவங்க கம்ஃபர்டபுள் ஏரியால அதிகமாக டிராவல் பண்ணாம இந்த மீடியம்ஸை யூஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் ஃபேஸ்புக் லைவ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோமோ அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா நீங்க ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணலாம், மெசஞ்சர் மூலமா டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். அதுல வந்து செக்யூர் மீடியம் தான், 1-to-1 மீடியம் தான். எனி இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல் தான். எதுவும் அன்அட்டெண்டட் மெசேஜஸ் மெயில்ஸ் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. நாங்கள் ட்விட்டர்லையும் we are present now. So Twitter also everything, every question, every message is being replied. Even other office general queries கூட நாங்க கைட் பண்றோம். Except specific action, general அந்த process explain பண்றது, கைட் பண்றது அப்படிங்கிறது any EPF membersக்கு we have been doing it. விக்னேஷ் பாலசுப்ரமணியன், நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன்
ராங் கான்ட்ரிபியூஷன் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு பர்டிகுலர் மெம்பருக்கு, ஒரு லைவ் மெம்பரா இருக்காரு அப்படின்னா ஒன்ஸ் பிஎஃப் ஆஃபீஸுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பேசிக்லி தர் இஸ் ராங் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா தென் இமிடியேட் சப்சிக்வெண்ட் மந்த்ல இருந்து நீங்க வந்து நியூ ரெமிட்டன்சஸ் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இமிடியேட் நியூ மந்த்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் அந்த மிஸ் மேட்சஸ் வந்து கரெக்ட் பண்ணிடணும். ஓல்டு பீரியடுக்கு we will do it. ஃபேஸ்புக் மெசேஜ் கமெண்ட்ஸ் நீங்க வந்து கம்பல்சரியா இங்கிலீஷ்ல தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. யூ கேன் டூ இட் இன் தமிழ் ஆல்சோ, யூ கேன் டூ இட் ஈவன் இன் ஹிந்தி ஆல்சோ. அவங்க மைதிலி மோகனுக்கு டீடைல் ரிப்ளை கொடுத்துட்டோம். அவங்க ஆபீஸ் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்தாச்சு. Without question, we have received it. We are proceeding. Okay. Wait a bit. Yes. See, it comes. It's actually 2 hours, no? Up to 2 hours the name is there, no? Vinod Radhakrishnan request receive பண்ணிட்டோம். We are acting on it. இந்து சேகர் மேகநாதன், உங்க யூஏ நம்பரோட ஆதார் வெரிஃபை ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. எந்த ஆபீஸ், தாம்பரம் ஆபீஸ்னு தெரியல. யூஏ நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணிட்டு we will reply. ஆதார் லிங்க் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த பர்டிகுலர் மெம்பரோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் 3ம் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்க சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. அதுதான் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட். சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுக்குற போது நேம்ல ஸ்மால் டிஃபரன்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஜெண்டர் ஓகே, டேட் ஆஃப் பர்த்ல தான் ப்ரூஃப் தேவைப்படும் 3 இயர்ஸ்க்கு அபவ் போற போது. Food Corporation of India is covered with Raipet office. General issues எங்களால கிளாரிஃபை பண்ண முடியும். ரெக்வஸ்ட் பெண்டிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வேணா நாங்க ஷேர் பண்றோம், அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது ஐ திங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வைஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அங்க ராயப்பேட்டை கமிஷனர் வரைக்கும் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஐ திங்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் உங்களுடைய மெம்பர்ஸோட டேட் ஆஃப் பர்த்தும் பிஎஃப் ரெக்கார்ட்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்திலும் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு. இந்த ஆதார் இப்போ சேஞ்சஸும் அலோவ் பண்ணியிருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க மாற்ற தயாரா இருக்கீங்களா, அல்லது அது கரெக்ட் அப்படின்னா ஆதார்ல சேஞ்ச் பண்றதுக்கு ஏற்கனவே இட் இஸ் அலௌட்.
ஸோ அது ஆக்ஷன் வந்து கம்பெனி சைடில் பெண்டிங்கா பிஎஃப் ஆஃபீஸ் சைடில் பெண்டிங்காங்கிறது எங்களுக்கு கிளியரா தெரியல. சேஞ்ச் ரெக்வஸ்ட் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்க கொடுக்குற இன்புட் தப்புன்னு அர்த்தம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் வந்து யுஐடிஐ சைட்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷா டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற டீடைல்ஸை எக்ஸாக்டா நீங்க வந்து பிஎஃப் போர்ட்டல்ல வந்து சப்மிட் பண்ணணும். நீங்க ஒரு கேரக்டர் தப்பா போட்டா கூட, ஒரு ஸ்பேஸ் டாட் எல்லாம் தப்பா போட்டா கூட சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காது. அனுசார் நவீன், யாராவது ராய்பேட் ஆபீஸோட வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுங்க, இந்த கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, மெம்பர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஆர்ஓ சென்னைக்கு. அதை நான் போட்டிருக்கேன். அந்த ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா அங்க வந்து அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஐடி எல்லாத்தையும் அங்க ஷேர் பண்ணிருக்காங்க. சென்னை சவுத் இல்லையா? எங்க அதர் ஆபீசர்ஸும் இதுல இருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணலாம். எனி queries ரிலேட்டட் ஸ்மால் பிக் அப்படின்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஸோ கேட்கலாம் நீங்க. டெத் கிளைம் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டேன். டெத் கிளைம் வந்து ஆன்லைன்ல நீங்க கிளைம் ஃபைல் பண்ணலாம், அது வேற. ஆன்லைன்ல பண்ண முடிஞ்சதுன்னா there is no need for any physical copy. ஆன்லைன்ல உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் காப்பி கொடுத்தே ஆகணும். ஏன்னா கிளைமண்ட் யாரு, அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ண வேண்டிய இருக்கு. அதனால டெத் கிளைம் வந்து ஆன்லைன் கிளைம் பண்ண முடியாதவங்க கண்டிப்பா ஹார்ட் காப்பி இங்க வந்து டிராப் பாக்ஸ்ல வந்து போடலாம். டிராப் பாக்ஸ்ல போடுறதுக்கு முன்னால டெத் கிளைம்னு சொன்னீங்கன்னா என்னென்ன பேப்பர்ஸ்ல இருக்குன்னு இங்க சொல்லுவாங்க. அது கேட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கிளைம்ஸ் இங்க டிராப் பாக்ஸ்ல போட்டுட்டு போங்க. ஸோ ஆன்லைன் கிளைம் ஃபைல் பண்ண முடியாதவங்கனால கம்பல்சரியா டெத் கிளைம் வந்து ஹார்ட் காப்பி கொடுக்கணும். கிளைம் சாஃப்ட் காப்பியை அனுப்ப முடியாது. சாஃப்ட் காப்பி அப்படின்னா நீங்க கிளைம் நீங்களே ஃபில் பண்ணி சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறத சொல்லிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளைம் வேற, சாஃப்ட் காப்பி வேற. மிஸ்டர் ரமேஷ், நீங்க நேம் கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன்ஸ் எல்லாமே சைன்டு ஹார்ட் காப்பியை ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்பலாம். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிரவீன் கேட்டிருக்காரு, டேட்டா பர்த் சேஞ்சுக்கு ரீசன்ட் சர்க்குலர் படி எனி அதர் ரிலையபிள் டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆமா, பேன், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் ஜென்ரலா கேஸ் பை கேஸ் பார்த்து என்ன சேஞ்சஸ், எவ்வளவு சேஞ்சஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிளாங்கெட்டா பேன் அனுப்பிச்சிங்கன்னா 10 years 15 years அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா நோ. நீங்க ரெக்வஸ்ட் அனுப்புங்க, அட்டாச் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய பர்டிகுலர் மெம்பருடைய ரெக்கார்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ், எந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் அதை அக்செப்ட் பண்ணுவோம். தென் ரெண்டாவது क्वेश्चन
மிஸ்டர் பிரவீன் டி ரோமியோ, ரிடக்ஷன் ஆஃப் 2%, அதாவது 10% கான்ட்ரிபியூஷன் இந்த 3 மந்த்ஸ்க்கு இருக்கு. நான் வந்து எம்ப்ளாயி 10% பண்ணிட்டு எம்ப்ளாயர் 12% பண்ணலாம். அப்படி பண்ற போது ஈசிஆர்ல 10% சூஸ் பண்ணிக்கங்க, கோவிட்னு சூஸ் பண்ணிக்கங்க 10%, எக்ஸ்ட்ரா 2% ஃப்ரம் எம்ப்ளாயர் சைட் பே பண்றதுக்கு அனதர் செல்லான் மூலம் பண்ணுங்க. இல்லைன்னா ரெமிட்டன்ஸ் அமௌண்ட்டை நீங்க வந்து மேனுவலா கால்குலேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்படிதான் நீங்க ஈஸியர்ல எக்ஸ்ட்ரா அந்த 2% பண்ண முடியும். ஆதார் காப்பி வந்து நீங்க அனுப்புறதுக்கு முன்னால பழைய கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. ஒரு டைம் ஃப்ரெஷ்ஷா யுஐடிஏ சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கார்டுல டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா இருக்காது, இயர் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கும், அல்லது ரீசெண்டா ஏதாவது சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அதை அவங்களே மறந்துருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷா டவுன்லோட் பண்ணி அந்த காப்பியை எங்களுக்கு அனுப்புங்க. ஸ்மால் எம்ப்ளாயர்ஸ் ஈஸிஆர் ஃபைல் பண்ற போது இப்போ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட் அவைல் பண்றதுக்கு பல பேர் தொடர்ந்து தப்புகள் பண்ணிட்டே இருக்காங்க, விதவிதமா தப்புக்கு பண்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எலிஜிபிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேஜஸ் டிக்ளேர் பண்ணிட்டு கான்ட்ரிபியூஷன் அவங்களே மேனுவலா போய் 0ன்னு கரெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஈஸிஆர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வேஜஸ் டிக்ளேர் பண்ணுங்க, சிஸ்டம் கால்குலேட் பண்றதை அப்படியே விட்டுருங்க, அடுத்த ஸ்டேஜ் போங்க, சிஸ்டமே உங்களுக்கு பெனிஃபிட்டை காமிச்சிடும். நீங்க எது கான்ட்ரிபியூஷன் 0 பண்றது எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே வந்து முடிவும் பண்ணாதீங்க, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. என்ன பண்ணாலும் பேமெண்ட் ஸ்டேஜுக்கு முன்னால நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தப்ப சரி பண்ணிடலாம். பேமெண்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி மெம்பர்ஸ் மூவ் ஆயிருக்காங்க. மார்ச் மந்த் உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவரோட ப்ரீவியஸ் மந்த்தும் ஒர்க் பண்ண கம்பெனில அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. PMGKY சொல்லிட்டு இருக்கேன் நான். அவருக்கு less than 15,000 wages, PM ப்ரீவியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிள், அவரும் எலிஜிபிள். உங்களுக்கு இங்க இந்த மந்த்ல அவருக்கு ஈஸியா ஜென்ரேட் பண்ற போது பெனிஃபிட் வரல அப்படின்னா அந்த கேஸ் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க, நாங்க டெக்னிக்கல் டீமுக்கு அதை ரைஸ் பண்றோம், அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து கரண்ட் கம்பெனில பெனிஃபிட் உண்டு. ப்ரீவியஸ் கம்பெனில அவர் எலிஜிபிளா இருக்காரு, கரண்ட் கம்பெனிக்கு மூவ் ஆயிருக்காரு, அவரோட வேஜஸ் தொடர்ந்து 15,000 குறைவா இருக்கு அப்படின்னா நியூலி ஜாயின்ட் கம்பெனிலயும் அவருக்கு உண்டு. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டா எம்ப்ளாயருக்கும் அந்த 12% பெனிஃபிட் உண்டு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்க வந்து தனியா வச்சுக்கலாம். ரிமைனிங் எலிஜிபிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஈஸியா ஃபைல் பண்ணிருங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறத வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு நாங்க உங்களுக்கு கைட் பண்ற வரைக்கும் செப்பரேட்டா எடுத்து வச்சு வெயிட் பண்ணுங்க. So anybody who has any general queries நீங்க ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா நாங்களே ஒவ்வொரு क्वेश्चंस ரைஸ் பண்ணி பதில் சொல்ல முடியாது. there are so many things we cannot cover it within a short time. So specific queries ஆன்சர் பண்ணா we can elaborate it. கோவிட் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இடையில இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் நீங்க ஜாப் மூவ் ஆயிருக்காங்க அல்லது லாஸ்ட் இயரே மூவ் ஆயிருக்கீங்க, இந்த ப்ரீவியஸ் டிரான்ஸ்ஃபர் ஒன்றும் எஃபெக்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் பண்ணிட்டு கோவிட் அட்வான்ஸ் போங்க. இல்லைன்னா உங்க கோவிட் எலிஜிபிள் அமௌண்ட் அது இம்பாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. தென் இந்த கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா 75% அப்படிங்கிறது கம்பல்சரி அமௌண்ட் கிடையாது. 75% ஆர் 3 months wages. 3 months wagesங்கிறது உங்களுடைய ஆக்சுவல் வேஜஸ் கிடையாது. EPF
கான்ட்ரிபியூஷன் எந்த வேஜஸ்ல ரிசீவ் ஆயிருக்கோ அந்த வேஜஸ் தான் நாங்கள் கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் 30,000 பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க 15,000க்கு தான் இபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா 15,000 இஸ் தி வேஜஸ். ஸோ 3 months பெனிஃபிட் அப்படின்னா 45,000. தட் இஸ் த மேக்ஸிமம் பெனிஃபிட் அவைலபிள் irrespective ஆஃப் உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ பியாண்ட் 45,000. தென் ரிப்பீட்டட் அட்வான்ஸ்னால செகண்ட் டைம் அட்வான்ஸ், தேர்ட் டைம் அட்வான்ஸ்ல கோவிட்ல கிடைக்காது. அந்த மாதிரி கிளைம் ஃபைல் பண்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இட் வில் கெட் ரிஜெக்டட். கோவிட் அட்வான்ஸ் மட்டும்தான் இன் ப்ரையாரிட்டியில செட்டில் ஆகும். மற்ற கிளைம்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா டேட் ஆஃப் ரெசிப்ட் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆஃபீஸும் செட்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கோவிட் அட்வான்ஸ் 2-3 டேஸ்ல வந்துச்சு, ஏன் மற்ற கிளைம் போட்டு இன்னும் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்க கோவிட் அட்வான்ஸுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதர் கிளைம்ஸ் எல்லாமே வந்து அந்த டேட் ஆஃப் ரெசிப்ட் பேஸ் பண்ணி தான் கிளைம்ஸ் வில் பி டேக்கன் அப் ஃபார் ப்ராசஸிங் அண்ட் செட்டில்மெண்ட். ஒரு காமன் இஷ்யூ பாத்தீங்கன்னா, என்னோட யூஎன்ல இன்னும் ஆதார் லிங்க் ஆகாம இருக்கு, எனக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டேன், அந்த மொபைல் நம்பர் யூஎன்ல லிங்க் ஆன மொபைல் நம்பரையும் மாத்திட்டேன், எனக்கு அந்த யூஎன் மொபைல் நம்பருக்கு எனக்கு அக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆதார் லிங்க் பண்ணணும். ஆதார் லிங்க் பண்றதுக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மூலமா அந்த ரெக்வஸ்ட்டை ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா நேம்லயே அதுக்கு டேட் ஆஃப் பர்த்லயே சேஞ்சஸ் எஃபெக்ட் பண்ணிட்டு ஆதார் லிங்க் பண்ணிடுவோம். ஆதார் லிங்க் பண்ணிட்டா நீங்க ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு யூஎன்ல, அங்க ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப்ல ஓடிபி ஜெனரேட் பண்ணி பழைய மொபைலுக்கு அனுப்புமான்னு சிஸ்டம் கேட்கும். அந்த இடத்துல நோ கொடுத்துட்டு தென் ஆதார் டீடைல்ஸ் உங்க டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தென் ஃபர்காட் பாஸ்வேர்ட் மறுபடியும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி தென் நீங்க பேங்க் கேஒய்சி அப்டேட் பண்றது மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். யூஏனோட ஆதார் லிங்க் ஆகாம இருக்கு, என்னோட பழைய பாஸ்வேர்டை மறந்துட்டேன், பழைய மொபைல் நம்பர் என்கிட்ட கிடையாது அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணி ஆதார் லிங்க் பண்ணியே ஆகணும். அதர்வைஸ் உங்களால ஆன்லைன் சர்வீசஸ் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. தென் ஒரே மொபைல் நம்பர்ல மல்டிபிள் யூஏனை ஆக்டிவேட் பண்றத தயவு செஞ்சு யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா எனி டைம் உங்க அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும், யூஏனை பிளாக் பண்ணிடுவாங்க, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாம போயிடும். ஸோ மெம்பர் அவருடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். கன்வீனியன்டா இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பிராக்டிஸ்ல யாரும் மிஸ்டர் குமார், நீங்க அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகாம என்சிபி டேஷன் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க வேலையை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா then they have to submit a data of exit. It's a part of monthly return by the establishment. ஆனா இது ரெகுலரா நிறைய கிரீவன்ஸ் இதனால வர்றதுனால மெம்பருக்கே இப்போ ஒரு ஃபெசிலிட்டி நாங்க கொடுத்துருக்கோம். கான்ட்ரிபியூஷன் உங்க அக்கௌண்ட்ல வரல, 2 monthsக்கு மேல கான்ட்ரிபியூஷன் வரல அப்படின்னா நீங்க மெம்பரே அவரோட போர்ட்டல்ல டேட்டா ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ண முடியும். அது இண்டிபெண்டா மெம்பரே பண்ணிக்கலாம். அந்த ரெக்வஸ்ட் எம்ப்ளாயருக்குலாம் போகாது. ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னாவே சிஸ்டம்ல டேட்டா ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகும். ஸோ கரெக்டான டேட்டா ஆஃப் எக்ஸிட்டை இது வரைக்கும் எம்ப்ளாயர் அப்டேட் பண்ணாம இருந்தாருன்னா நீங்களே என்ட்ரி பண்ணிக்கலாம். எம்ப்ளாயரும் சரி மெம்பரும் சரி உங்க போர்ட்டல்ல லாகின் ஓபன் பண்ணி என்னென்ன லிங்க்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பல பேர் அதை எக்ஸ்ப்ளோரே பண்றது இல்லை, அது முடியல அப்படின்னு ஓல்டு மாடல்லயே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ எம்ப்ளாயி ஜாயின் பண்றாரு, அவருக்கு ஒரு யூஏஎன் இருக்கு, அந்த யூஏஎனோட லிங்க் இருக்கிற ப்ரீவியஸ் ஐடி என்ன, எக்ஸிட் என்ன, அதை வந்து ஒரு எம்ப்ளாயர்னால பார்க்க முடியும். டேஷ்போர்டுங்கிற ஒரு மெனுக்கு கீழே பாத்தீங்கன்னா மெம்பர் சர்வீஸ் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போயிட்டு எனி யூஏனை சர்ச் பண்ணலாம், எனி பிஎஃப் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணலாம். அந்த பிஎஃப் அக்கௌண்ட் உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஃபெசிலிட்டி எம்ப்ளாயருக்கு ஒரு மெம்பருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பார்க்கறதுக்கும் அல்லது பிஎஃப் நம்பர் வச்சிருக்காரு ஒரு மெம்பர், அவருடைய யூஎன் அவருக்கே தெரியாம இருக்கு, அந்த யூஎன்
சர்ச் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க் டேஷ்போர்டு கீழே இருக்கிற மெம்பர் சர்வீஸ் டீடைல்ஸ்ங்கிற அந்த மெனு ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ஷன் ஃபார் எம்ப்ளாயர் அண்ட் மெம்பர். அதே மாதிரி மிஸ்ஸிங் டீடைல்ஸ்னு ஒரு மெனு இருக்கு. மிஸ்ஸிங் டீடைல்ஸ் மூலமா நீங்க ஆதார் கேஒய்சி எவ்வளவு பேருக்கு பெண்டிங் இருக்கு, பேங்க் கேஒய்சி எவ்வளவு பேருக்கு பெண்டிங் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். லைவ் டேட்டா அது. சரி, நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஆதார் சேஞ்சுக்கு ஆபீஸ்ல நேம் சேஞ்ச் வித் ஆதார் கேஒய்சி, அது அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க நேம் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கீழே ப்ராசஸ்டு ரெக்வஸ்ட்னு இருக்கும். எம்ப்ளாயர் சப்மிட்டட் ரெக்வஸ்ட் அதுல போய் நீங்க யூஏஎன் கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் அங்க பாத்துக்கலாம். ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரிஜெக்ஷன் ரீசனும் அங்க பாத்துக்கலாம். நாங்க தொடர்ந்து பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஒரு ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இந்த ரீசன்ஸை ரெக்டிஃபை பண்ணாம திருப்பி சிமிலர் ரெக்வஸ்ட்டை மெம்பர் அனுப்புறாரு, எம்ப்ளாயரும் ஃபார்வர்ட் பண்றாரு. தென் ஒரு மெம்பர் ஒரு ரெக்வஸ்ட் டேட்டா பர்த் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, மோர் தேன் 3 இயர்ஸ் இருக்கு, ப்ரூஃப் அவர் சப்மிட் பண்ணவே இல்லை அல்லது ஆதாரையே லிங்க் பண்ணி அனுப்புறாரு, எம்ப்ளாயர் அதை வெரிஃபை பண்றதே இல்லை. எம்ப்ளாயரே அந்த இடத்துல வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடணும். பிஎஃப் ஆபீஸ்க்கு வந்தா கண்டிப்பா நாங்களும் ரிஜெக்ட் தான் பண்ணுவோம். தேவையில்லாம எல்லாத்துக்கும் டைம் வீணாகும். ஸோ எம்ப்ளாயருக்கு அந்த ஆப்ஷன் அப்ரூவல் ஆப்ஷன் எதுக்கு எம்ப்ளாயருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எம்ப்ளாயர் ஹேஸ் டு வெரிஃபை தி ரெக்வஸ்ட், ஒன்லி கரெக்ட் ரெக்வஸ்ட் தான் அவர் ஃபார்வர்ட் பண்ணணும். இல்லைன்னா அதுல வரக்கூடிய தவறுகள் அதுல ஏதாவது ஃப்ராட் நாளைக்கு நடந்துச்சுனாலும் எம்ப்ளாயர் தான் பொறுப்பு. கண்ணை மூடிட்டு பல பேர் ரெக்வஸ்ட அப்ரூவ் பண்ணி அனுப்புறாங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மல்டிபிள் ரெக்வஸ்ட் சேம் மெம்பருக்கு வந்துட்டே இருக்கு. நாங்க ரைஸ் பண்ண கொரிஸ் அட்ரஸ் பண்ணாம, கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்காம அல்லது டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்போம் அனுப்பாம வந்துட்டே இருக்கு. குமார், உங்களுடைய கொஸ்டின்ல டேட்டா பர்த் எக்ஸிட்டை வந்து சிஸ்டம் அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன எரர் வருதுன்னு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா எக்ஸாமின் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த நேம் சேஞ்ச், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச், தென் ஃபாதர் நேம் சேஞ்ச், ஸ்பௌஸ் நேம் சேஞ்ச், அது கண்டிப்பா ஆஃப்லைன்ல தான் பண்ண முடியும். ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பிசிக்கல் காப்பி கொடுக்குறீங்க அல்லது பிசிக்கல் காப்பியை வந்து சைன்டு பிசிக்கல் காப்பியை ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க. அது மூலமா தான் ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். 2 சேஞ்சஸ் இருக்கு. அதாவது டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் சேஞ்ச், ஃபாதர் நேம் சேஞ்ச், இந்த மாதிரி சேஞ்சஸ்க்குலாம் நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் தாம்பரம் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ டீடைல்ஸ் கண்டிப்பா அனுப்பணும். நீங்க எம்ப்ளாயர் ஒரு செப்பரேட் சர்டிபிகேட் கொடுக்கணும். இஎஸ்ஐ டீடைல்ஸ் இல்ல, கவரேஜ் இல்ல அல்லது எக்ஸிட் போட்டுட்டீங்க அதனால எடுக்க முடியல அப்படின்னா அவருடைய சேலரி ரிசீவ் பண்ணிட்டு இருந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் 3 months ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு வேணும். இதெல்லாம் அடிஷனல் ப்ரூஃப். இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் 2 சேஞ்சஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க அப்ரூவ் பண்ணுவோம். இல்லைன்னா ரிஜெக்ட் தான் ஆயிட்டு இருக்கும். ஒரு மெம்பர் அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கிற போது ஜஸ்ட் லைக் தட் நேம், ஃபாதர் நேம் எல்லாத்தையும் மாத்திட்டு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாமின் பண்ணிட்டு ஜெனியூன் ரெக்வஸ்டான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மோர் தேன் 2 சேஞ்சஸ். இஎஸ்ஐசி கார்டு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா அக்செப்ட் பண்றது இல்லை நாங்க. ஏன்னா இஎஸ்ஐசி கார்டுல டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க ஆதார் பேஸ் பண்ணி எப்போ வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் நாட் அ வெரிஃபைடு டாக்குமெண்ட். அதனால அது பேஸ் டாக்குமெண்டா அக்செப்ட் பண்றது இல்லை. பேஸ் டாக்குமெண்ட் பிரைமரி, செகண்டரி அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால செகண்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃபா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனாலதான் ஸ்கூல் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் எல்லாம் கேட்கிறோம்.
No. See, once again, I am requesting any employer, அதாவது லாங் பெண்டிங் ரெக்வஸ்ட் ஏதாவது ஆஃபீஸில் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த ரெஃபரன்ஸ் கொடுங்க, ஸோ வி கேன் ஆக்ட் ஆன் இட். எனி கான்ட்ரிபியூஷன் கரெக்ஷன்ஸ் ரிலேட்டட் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் எதாவது இருந்தாலும், அல்லது எனி இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட் பெண்டிங் இருக்கு, தயவு செஞ்சு ரைஸ் பண்ணுங்க. அல்லது வேற யாராவது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மீடியம்ஸ் மூலமா காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல் காண்டாக்ட் மீடியம்ஸை ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் வெளியில கேட்ல. அப்படியே போட்டோ எடுத்து ஷேர் பண்ண சொல்லுங்க. We are sharing in the Facebook now இந்த பிக்சரை. அதில் இமெயில் ஐடிஸ், லேண்ட்லைன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஹேண்டில், EPF IGMS வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இருக்கு டீட்டெயில்டா. ஒன் மோர் ஜென்ரல் ரெக்வஸ்ட், கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடிஸ் உங்க போர்ட்டல்லையே நீங்க அக்செப்ட் பண்ணி, அதாவது அப்டேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணிட்டு அங்க ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடிஸை கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ் ஆர் பீங் சென்ட் த்ரூ இமெயில். சம் அலர்ட்ஸ் வந்து SMS மூலம் கொடுக்குறோம். எம்ப்ளாயியோட பர்சனல் மொபைல் நம்பர் அல்லது அவங்களோட பர்சனல் மெயில் ஐடிஸ்லாம் அப்டேட் பண்ணீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கு இருக்கிற காமன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிஸ் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனிஸ் இருந்து ஒரு எம்ப்ளாயி மூவ் அவுட் ஆனா அவரோட இமெயில் ஐடிக்கே எங்க கம்யூனிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. அது யாரும் அப்டேட் பண்றதே இல்லை. ரெகுலரா அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் கம்பெனியோட கான்டாக்ட் மொபைல் ஐடி அண்ட் இமெயில் ஐடிஸ். ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணி எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ட்விட்டர் ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஃபேஸ்புக்கில் வர மெம்பர் கிரீவன்ஸ், KYC ரிலேட்டட் கிரீவன்ஸ், முக்கியமாக ட்விட்டரில் வர கிரீவன்ஸஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களோட கிரீவன்ஸை வித்தின் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எங்களோட மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மீடியம்ஸ் எல்லாம் இப்போ ஆக்டிவேட் பண்ணி இதை லைவ்ல வச்சிருக்க காரணம், இன்னும் ஃபுல் ஃபிளஜ்டா எல்லா கம்பெனிஸும் எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வந்து ஒர்க் பிளேஸ்ல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஸ்டாஃபும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மீடியம் மூலமா கான்டாக்ட் பண்றது, கம்யூனிகேட் பண்றது அல்லது கிரீவன்சஸ் ரெட்ரஸ் பண்றது இஸ் மச் மோர் ஈஸியர். SK Autotech உங்களுக்கு PMGK பெனிஃபிட் உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 10% ரெடியூஸ்டு கான்ட்ரிபியூஷன் அப்ளிகபிள். உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் PMGKYல not eligible for to avail benefit. That means 10% reduced contribution is applicable to you. இல்ல ஸ்டில் நாங்க 12% பண்றோம் அப்படின்னா உங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் கன்சென்ட் வாங்கிக்கிங்க. இந்த 3 மந்த்ஸ்க்கு 12% கான்ட்ரிபியூஷன் அவர் சேலரியில டிடக்ட் பண்றதுக்கு அவர் கன்சென்ட் கொடுக்குறாருன்ட்டு கன்சென்ட் வாங்கிட்டு நீங்க 12 கான்ட்ரிபியூஷனை ரெமிட் பண்ணலாம். இந்த 3 மந்த்ஸ் கூட எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மினிமம் கான்ட்ரிபியூஷன் ரேட் தான் இப்போ 10%. ஹையர் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது.
பிஎம்ஜிகேஒய் பெனிஃபிட் அவைல் பண்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 90% ஆஃப் தி எம்ப்ளாயிஸ்ங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ 1 or 2 எம்ப்ளாயிஸ் ஆர் அப் டு 10 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் அந்த பெனிஃபிட்ல கவர் ஆகாத எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு 10% ரேட் அப்ளிகபிள் கிடையாது. அவங்களுக்கு 12% தான் ரெமிட் பண்ணி ஆகணும். சேஷாத்ரி திருமலை உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாச்சு. %12 சூஸ் பண்ணி நீங்க ரெமிட் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கி வச்சிருக்கணும் நீங்க. The mark is, I think what you are looking at, appendix C to appendix C that has to be removed. Which one? NCPDs. Why? It's not allowing data of exit. Because here the employer is uploading NCPDs everything. Though he has exited the employment. குமார், டேட்டா ஆஃப் எக்ஸிட் பத்தி சொன்னீங்க. உங்க எம்ப்ளாயர் என்சிபிடிஎஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா கிரீவன்ஸ் நீங்க வந்து அந்த வெள்ளூர் ஆபீஸ்க்கு ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா அவரு நோயிங்லி உங்களை ஹராஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரா, இல்ல நீங்க வேலை விட்டது அவருக்கு அபிஷியலா கம்யூனிகேட் பண்ணாதனால அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க உங்க எம்ப்ளாயருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க நீங்க வேலையை விட்டது. தென் அவர் டேட்டா ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணல அப்படின்னா அதை கிரீவன்ஸா ரைஸ் பண்ணுங்க. இந்த லைவ் செஷன் 1 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதுக்கு முன்னால் ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் மெசேஜஸ் அனுப்பிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரிப்ளை. ஆஃப்டர் 1 o'clock நீங்கள் ரெகுலர் மெசஞ்சர் மூலமாக மெசேஜஸ் அனுப்பலாம், அல்லது பேஜஸில் பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் சோசியல் மீடியா போஸ்ட்டில் தயவு செஞ்சு பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா மெசஞ்சரில் அனுப்புங்க, அங்கே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தென் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா மெயில் அனுப்புங்க, அல்லது கிரீவன்சஸ் ஃபைல் பண்ணுங்க. சோசியல் மீடியா போஸ்ட்டில் உங்கள் யூஏஎன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் காப்பி போடுறது அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. உங்க இஷ்யூஸை ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த மீடியாஸ் எல்லாம் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இல்லை.
மிஸ்டர் குமார், நீங்கள் போஸ்ட் பண்ண மெசேஜ் பார்த்தா எம்ப்ளாயர் இன்டென்ஷனலாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, இந்த மெசேஜஸை நாங்கள் வந்து வெள்ளூர் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். கிரீவன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரீஇம்பர்ஸ்மெண்ட், பிஎம்ஜிகேஒய் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் உங்கள் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபார்ம் 5A அப்டேஷன், பேங்க் டீட்டெயில் சப்மிஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்ரூவ் ஆகிற போது உங்களுக்கு அலர்ட் வரும். சரிங்களா? ப்ளீஸ் கம்ப்ளீட் த ப்ராசஸ் அண்ட் வெயிட். அதுக்கு டைம்லைன்லாம் எதுவும் கிடையாது. எங்கனால எந்த டைம்லைனும் கொடுக்க முடியாது. I think once Government of India releases the fund, EPFO will credit the amount to the respective bank account of eligible establishments. RC room. டிஜே பவர் ஃபோர்ஸ், நீங்க ஏற்கனவே ரெமிட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னா உங்களால ஃபார்ம் 5A ஃபைல் பண்ணிட்டு பேங்க் டீடைல்ஸை சப்மிட் பண்ணணும். அவ்வளவுதான், ப்ராசஸ் ஓவர். டிக்ளரேஷன் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கணும், பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு புரியல. அடுத்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணி பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். வி ஹோப் தட் நீங்க ஏப்ரல் இருந்து பெனிஃபிட் அவைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு.
அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நம்பர் ஏற்கனவே இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். குமாரோட கிரீவன்ஸ் நம்பரை நாங்கள் ரெஃபர் பண்ணி இஷ்யூஸை வெள்ளூர் ஆஃபீஸுக்கு மெயில் பண்ணுறோம். நீங்களும் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். So we are closing the session now. We are going to continuously do similar sessions in future also, maybe within week, once or twice in every week, as part of our grievance redressal and contactless contact programs. So be in touch with our mediums. Thank you for the very interactive and live participation. Thank you. Good day.